அர்ச்சனை படுகளம் அதில் கொடிமரம் ஏறுவாங்க. அதுலேயும் யார் செத்த போனது உசுரோடு கொண்டு வரல. ரெண்டாவது நல்லதங்கா படுகளம். நல்லதங்கா படுகளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிள்ளைகள் கிணத்துலும் செத்து போயிடுவாங்க. செத்ததை. ஆனால் அன்னமார் படுகளத்தில் மட்டும்தான் செத்த பிணத்தை 3.25 நாளிகை எந்திரிச்சு நெழுக்காட்டின வரலாறு தமிழகத்திலே உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அந்த பொன்னிவள நாட்டில் வீரமலை காட்டில் போக போக 1000 ஜனங்க கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு கல்லுன்னு எடுத்த கிணக்கணுமில்ல, கல்லுனா கிணக்கு, ஆற்றுக்கெல்லாம் கிணத்துக்கெல்லாம் குளத்துக்கெல்லாம் எது எடுத்தாலும் கணக்கு. ஆனால் நீங்கள் வீரமலை காட்டில் போய் எந்த கல் தூக்கினாலும் கிணம்பு இருக்காது. கல் செக்கச்சவேன்னு இருக்குது. இது வரைக்கும் தொல்பொருள் ஆய்வுத்துறையிலிருந்து பல முறை வந்து அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அது மண்ணா ரத்தமானு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. வரலாறு படிக்கணும்னா 48 நாள் படிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் படுகளை மட்டும் படிக்கிறோம். இந்த படுகளம் பாடும்போது சாமி வரும். சாமி வந்தால் அவிகளை தயவு செய்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது அவிகளை கொண்டாந்து தெற்கு வடக்கில் படுக்க வச்சுருந்தோம். மேலே ஒரு வெள்ளை துணி போடணும். ஏதோ ஒரு துணி, மொத்தத்தில் வெள்ளை துணி மூஞ்சி மூடி படுக்க வச்சுக்கணும். தெற்கு வடக்கு போடணும். அதனால் சாமி வந்து ஆடினாங்கன்னா யாரும் அடைக்கி பிடிச்சிடாதீங்க. ஆச்சா, ஆத்தா பகவதி மனசில் நினச்சி பத்திரகாளியம்மன் நினச்சி அன்னமார் படுகளத்தை நான் இனிதே தொடங்குறேன். சேரெல்லாம் எடுத்து பின்னால் போட்டு மாமாதையெல்லாம் எடுத்து பின்னால் வச்சுருக்கேன். அன்னம் படுகளத்தை வந்தார் ஊர்களத்தை வாடி அழைக்கிறக்கு ஆத்தா பகவதி தாயா மன்ன பகந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி பகுந்தவளா மதுக்கல்லு போட்டவளா ஆத்தா தாயே பகவதி பத்திரகாளி நான் உன்ன வாடி அழைக்கிறேனே. அன்னமார் படுகளத்தை உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசிகி சக்தி எந்தவராதே ஆத்தாரு காணி தங்கமே. அம்மா பகவதியே, ஆயி மகமாயி அம்மா, தேவி பகவதியே, திட்டமுள்ள சாமி அம்மா, அங்கே பெரிய காண்டி அம்மா. இந்த இடையங்கோட்ட வீதியிலே நான் அன்னமார் சாமிகளை பாடி அழைக்க படுகளை துண்டு பண்ணி தேடி அழைக்க திட்டமுள்ள படுகளத்தை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. தாயே பொன்னிவள நாட்டப்பட்டு வீரமலை காட்டப்பட்டு இந்த இடையங்கோட்ட வீதிக்கு ஆத்தா எனக்கு உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசகி எனக்கு அள்ளி கொடுத்திடமா, அருள்வாக்கு தந்திடமா, அள்ளி கொடுத்திடமா, வாக்கு தந்திடமா. ஆலத்த மகள் கோலத்தக வண்டங்கோலத்தவங்களுடைய கவண்டைங்களுடைய ஆபத்தமக்காருபம் உள்ள சிங்கங்க அன்னம்மார் சாமிகளும் அருக்காணி தங்கமும். இன்னைக்கு தேங்காய்க்கு 3 கண்ணு, எங்க தாமரைக்கும் 3 புள்ள. அந்த தாயி பத்தினியா புகழ் பாட படுகளம் பாடணும் அப்படின்னா அதுக்கு பால் காசுன்னு ஒன்று வாங்கணும். அதனால அவி கையில் கொண்டு வந்திருக்கிற காசை இங்கே முன்னால் தட்டம் வைக்கிறேன். உங்களால முடிஞ்சதை என்ன முடியுமோ அதை போடுங்க. 5 10 10 100 100 1000 ஆகு. இந்த படுகள பாட்டுக்கு மின்னமண்ணின்னு நம்ம தலைவர் செல்லமுத்தவர்கள் 1000 ரூபாய் பால் காசு கொடுத்து இந்த படுகளத்தை வாழ்த்தி இருக்கிறாரு. ஏன்னா இந்த பணத்தை நான் அப்படியே கொண்டு போய் கோயிலுக்கு போட வேண்டும். படுகளம் காட்டில் இன்னைக்கு பொன்னிவள நாட்டில் அன்னமார் சாமிகளுடைய கதை படிக்கிறதுக்கு கோடான கோடி புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. எத்தனையோ பேர் பாட்டு படித்தாலும் படுகளம் போட்டு எழுப்ப முடியறதில்லை. அப்படி ஒரு நல்ல சத்திவாக்கு கொடுத்து எனக்கு வெள்ளிக்காப்பு கொடுத்த என் குருநாதரை இந்த நேரத்தில் மனசார மனசுல எண்ணி வணங்கி அம்மம்மா தங்கமே, 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 அம்மம்மா தங்கமே. பொன்னிவள நாடு புராண நாடு ஆளத்த கவண்டம்மாவே கோலாத்த ரத்தம்மாவே உன்னுடைய கவண்டன்னு ராமரை கவண்டி செய்ய கடபாடமான வந்தே தாயே அம்மா அதுக்காணியே நீ அள்ளி கொடுத்திடம்மா சார கொண்டக்காரி கிள்ளி கொடுத்திடம்மா கீழே கொண்டக்காரி. அம்மம்மா ரங்கமே, அம்மம்மா ரங்கமே, அம்மம்மா ரங்கமே, அம்மம்மா ரங்கமே. என்று அருக்காணி தங்கத்த மனசுல நியம ஓடி வாராளாம் பொன்னிவள நாட்டப்பட்டு வீரமலை காட்டப்பட்டு ஒத்தப்பணம் மேட்டப்பட்டு இடையங்கொட்ட வீதியிலே இன்னைக்கு கன்னிமார் மேல வந்திறங்கி எனக்கு உத்தரவு தாரும் அம்மா உத்தமாபத்தனி ஒரு சொல்லு வாசிகி சக்தி எந்த வராத தெய்வமே எனக்கு ஆனவரம் கொடுக்க. இன்னைக்கு கன்னி பெண்ணும் மேல நீ வந்திறங்க வேணும் அம்மா. தாயே நான் நடல் பிறகு அருமடா கண்ணீரை வள்ளியில
பிறகு 7 முட கண்ணீர் நான் சிந்தும் பத்தினியே உத்தமாராயவளே அம்மா நீ ஓடோடி வாங்களம்மா இருக்காணி தங்கமே கண்ணி மேல் தான் இறங்கியே ஐயோ 7 கண்ணி தெய்வமே ஏழாத தெய்வம வாரிடு தெய்வமே 6 முட கண்ணீர் ஆத்தாளே கண்ணிமாரே நீ ஆத்தல தலை முழுகு அரக்கு வந்து நேரமனு குளத்தல தலை முழுகு ஓடி பாசம் பண்ண முன்ன ஆத்தரகை ஊத்தரைச்சு இந்த இடையாங்கோட்டையிலே நக்காஞ்சி நகரிலே இந்த நதியோடும் வீதியிலே நீ ஆத்து தலை முழுகதாயே கண்ணிமாரே நம்மோட வாடி அழைக்கிறது வரலோகம் கேட்கலையோ தேடி அழைக்கிறது எல்லாம் கேட்கலையோ இன்னைக்கு பாடி அழைக்கிறது அந்த பரலோகம் கேட்கலையோ தாயே வத்தனி ஒரு சொல்லு வாசிக்கு வருஷம் 16 வாழி வந்து இன்னொரு அண்ணமார் உழைச்சத பாட நான் பாடும் படுகளத்தை பார்க்களத்தின் 100 இளத்தை நான் பாடி அழைக்கிறேனே தாயே வத்தனி தாயே அம்மா வத்திரகாளி அம்மா நீ கொல்லம் கூட முடிச்சு கொடிப்பா தண்ணீர் இறந்து எல்லாம் கூட முடிச்சு அடிப்பா தண்ணீர் இறந்து இன்னைக்கு அரக்கு தலைமுழுகி ஆத்தா தாயே அரக்கா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே உனக்கு குழந்தை மனம் இறங்கிலையோ பாத்தி அழைக்கிறேனே உனக்கு அந்த பச்சை மனம் இறங்கிலையோ ஐயோ நான் அன்னமார பாக்கறக்கு படுகளக்காடு போகோடு எனக்கு எதற்கு தெரியும் எதன் வளர்ச்சி சாமையிலே இன்னைக்கு வடக்க தெரியலையே வடமலர்ச்சி சாமையிலே இன்னைக்கு குதிரை கட்டுத்தாரை கொள்ளு முளைக்க கண்டு ஆன கட்டும் கட்டுத்தாரை இன்னைக்கு அருக முளைக்க கண்டு அண்ணா நான் கண்டகனா பழிச்சுதா ஐயோ கட்டளகாமை பொழுதே நீ காடி போய் சேர்ந்தியா நான் எங்க வந்து வாப்படணும்னு சொல்லி அருக்காடி தங்க அரமண வாசலிலே அழுது புலம்புறாளா அங்க தோழிபார் இருவருமே என்னதான் ஐயா சின்ன நம்படுகளை காடி பண்ணி மேல சண்டை போகாதுன்னு சொன்னேன் பண்ணி எல்லோ அது பழி எடுக்க வந்த வண்டி கும்மனல்லோ அது உலகார பண்ணிட்டு ஐயோ வேண்டாம் என்று சொன்னேன் பாவி மகன் சண்டாளம் கேட்காத ஓடானே அந்த படுகளை காட்டிலே மாண்டு மடிச்சாங்க 7 குறிப்பு வச்ச அங்க புனையல் பாம்பு விரிய கண்டே அடப்பாம்பு ஆகான கண்டே கருங்கோழி சாவ கண்டே காராம்பசு மாடு கருகண்ணி இழக்கண்டே தாயே பத்திரி என் தடுத்து முன்னால் வைங்க தாயே பத்திரி ஆத்தா தங்கமே உனக்கு பால் காசு நான் அழைச்சு பாதுகாத்துக்கு கூப்பிடுறேன் நீ அள்ளி முகத்து காரி துள்ளி விளையாடிடம்மா அம்மா அம்மா உனக்கு நான் தீத்த முத்திருச்சு திருப்பால மேலடிச்சு இன்னைக்கு உனக்கு கண்ணு முத்திருச்சு தாயே ஒரு சேர் போட்டோ ஸ்டூல் போட்டோ முன்னால வைங்க வைக்க முடியாது அதுல சின்ன அந்த தட்டு மட்டும் அம்மா உனக்கு பால் காசு நான் நட்டு வாடி அழைக்கிறனே இன்னைக்கு திறக்காசு நான் நட்டு திரண்டு அழைக்கிறனே ஓடோடி வாங்கலாம் தாயே வத்தனி தம்மா அங்க 7 கணா கண்டு எங்க தாய் வத்தினி இன்னைக்கு அண்ணமார தேடியில நல்ல மழுது போறாய் நேரம் அண்ணா ஐயோ அண்ணா நீ ஆறாள வம்சத்திலே இன்னைக்கு நீங்க மேலா பிறந்தவியோ அண்ணம்மாரே இன்னைக்கு நாங்களோதளவாடி அண்ணா உனக்கு கடகமோ வஞ்சுமத்தே அண்ணா உனக்கு புல்லோதளவாணி அண்ணா உனக்கு புலோகம் பஞ்சுமத்தே அண்ணா உனக்கு கட்டலுண்டு மெத்தையுண்டு ஐயோ அண்ணா உனக்கு கட்டியாள வாசலுண்டு அண்ணா உனக்கு கடைய பறையாருண்டு கண்டிருக்க வாசலுண்டு ஐயோ அண்ணா நானுடைய எப்ப பாப்பன் என்று சொல்லி அருக்காணி தங்க அழுது வளம்பு போகையிலே அங்க அண்ணமாருக்கு 2 பொண்டாட்டி இருந்தாங்க. யாருக்கு? பெரிய அண்ணன் பொண்டாட்டி பேரு பேசா திருமுகம், சின்ன அண்ணன் பொண்டாட்டி பேரு சிரிக்கா திருமுகம். புருஷமாரி செத்து போயிட்டா பொண்டாட்டி கூப்பிடணும்ல, எல்லாம் சொல்லணும்ல. இப்ப போய் கூப்பிடுறேன் அங்கே அட நங்க மதனிகளே நல்லுட்ட சக்கரையே
நம்ம அண்ணமாரு மாட்டாங்கன்னு அருங்காவத்தினி யாருங்கடா கண்டம்மா அந்த பத்திரிகை தெய்வத்தை பார்க்கத்தான் போகணு அங்க மார்களை வாங்க நின்னவதம் கூப்பிட்டா இந்நேரம் அம்மம்மா நங்கையே அம்மம்மா நங்கையே அம்மம்மா நங்கையே பெரியண்ணம் கொண்டாடிய பேசா திருமுகமே சின்னண்ணம் கொண்டாடிய சிரிக்கா திருமுகமே அண்ணம்மா பாடு காலத்தில் நாம் ஆள கண்டே ஐயா ஆள கண்டே நீங்க வாங்க போலான்னா பண்ணி அல்ல கொள்ள வந்த கூத்து வேணும் கும்பண்ண கொண்டு நல்ல குலகார பண்ணி அது இடி அறிஞ்ச வண்ணி இல்லேடும் பார்க்கலையே பாரி அறிஞ்ச வண்ணி பட்டா கத்தி பார்க்கலையே அம்மம்மா நங்கையே அம்மம்மா நங்கையே அம்மம்மா நங்கையே அம்மா நங்கமார்களே அண்ணமாரு மாண்டு போனாங்க வாங்க போலான்னு கேட்டா அவங்க ரெண்டு சொன்னாங்க உங்க தாயி ராமரையா சாசன கல்லடிச்சு எங்க அப்பனோட்டு வீதியிலே மணியங்குறிச்சியிலே மறுகல்லு தான் அடைச்சு என்னவா சத்தியமா அங்க தாதி பெண் போலே அன்னைக்கு அள்ளித்தர போட்டு ஆசார சிறையிட்டு கிள்ளித்தர போட்டு கீழால சிறையிட்டு இன்னைக்கு கத்தி முனையில அண்ணமார்களுக்கு தாலி கட்டுனாங்க தொட்டி கட்டலையப்பா கட்டுற காலம் தொட்டு நாங்க கண்ணி கழிகளையே நாங்க வர மாட்டோம் பொண்ணு கிட்ட குழச்சா குழப்பம் பண்ண போல நேரான என்ன அப்ப தங்காய்க்கு பிறக்கறதுக்கு முன்னால தாமரையா வரமாங்க போறா வரமாங்க போகும்போது பிறந்தவன் வீட்டுல போய் சொல்லி போட்டு போலாம்னு ஓவையிலே பிறந்தவன் பொண்டாட்டி என்ன பண்றா அவளுக்கு 10 பையன் 2 புள்ளை மலடி ஊர் புறம் பேசுது இன்னைக்கு மலடி மலடின்னு இன்னைக்கு வையகமும் பேசுறாங்க பூக்காவரடின்னு பூலாகம் பேசுறாங்க காய்க்காவரடின்னு களியவும் பேசுறாங்க இன்னைக்கு நான் வாழ வச்சா மலடு பூனை வச்சாதான் மலடு இன்னைக்கு மாடு கட்டி நான் ஆண்ட வட்டி மாடு தான் வளரடு இன்னைக்கு ஆன குதிரை எல்லாம் அத்தனையும் தான் மலடு இன்னைக்கு என்ற கையால தண்ணி குடிச்ச பாவத்துக்கு உரிச்சனம் தான் மலடு நான் வரமாங்க போறேன்னு நான் அண்ணன் போட்டாட்டிக்கிட்டு அண்ணன் கிட்ட சொல்ல போவையிலே அவை மணி குறிச்சிக்காரன் அவை தோட்டம் போயிட்டு வரக்குள்ள அண்ணன் போட்டாட்டி என்ன பண்ணா இன்னைக்கு மாதாரி கூப்பிட்டு மனசார கவரு கட்டி அடிச்சாலாம் பொஞ்சவுக்க எடுத்தாலாம் புண்ணூல் அவ தோட்டத்துல பண்ணையத்துல இருந்து மாதாரி பையனை கூப்பிட்டு அந்த வரட்டு முண்டை வாரா அவளை வீட்டுக்குள்ள விட்டா குழந்தைய கண்ணுப்பட்டு குழந்தைய செத்து போவு அவளை தோட்டத்து வாசல்ல கட்டி வச்சு சவுக்கால் அடிச்சு கொடுக்குன்னு உத்தரவு போட்டாங்க இதே காதல கேட்ட அருக்காணி தங்கத்தை பெத்த தாமரையாளுக்கு நெஞ்சு வேவது அலே எங்க அண்ணன் பொண்டாட்டிகளே நான் பிறந்து விளையாண்ட வீட்டுக்கு நான் உள்ள வந்தா என்னை வரடின்னு சொல்லி இன்னைக்கு ஆள்காரன்ட்டு அடிச்சு முடுக்குறீங்களான்னு அந்த மூளையில போய் நின்று மணியங்குறிச்சி வீதியிலே சாசனக்கல் அடிச்ச 60 அடி ஒசரத்துக்கு என்ன அடிச்சா தெரியுமா விட்ட சாபம் என்னன்னா ஐயையோ அண்ணம்மாரு வாரிசு அத்தனையும் ஜாபோனு நான் கண்டு சிற போடாம கொண்டு சிற போட்டெடுக்க புள்ள 2ம் புழைக்கோனு அள்ளி சாசனத்தை 60 அடி கல்ல தூக்கி நிறுத்த கப்பம் மாயம் பெருமானே மனசுட்டுத்தான் நினைச்சா மாயம் நினைக்கிறேன் மாயம் சாமி ஆம்பளைக்கு மாதிரி பொம்பளைக்கு மாதிரி சாய் வரை கொஞ்சம் தள்ளி நின்றுங்க கல்லு வந்து கீழே விழுந்து மண்டை உடச்சுக்காதீங்க அப்பா தேய்கிழ மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா நாக்களை மேல் பள்ளி கொண்ட நற்காஞ்சி ஈஸ்வரா மாயம் பெருமானே மனசார நான் அழைச்சே இடையகோட்ட வீதியிலே இல்லிருந்து மூளையிலே நற்காஞ்சி நதியிலே இன்னைக்கு குளிச்சு தலைமுழுகி கோபுர கொண்டையிட்டு கள்ளி தலைமுழுகி ஆசார கொண்டையிட்டு பார்க்கடலை பள்ளி கொண்ட மறந்தாம ஈஸ்வரா பாடி அழைக்கிறேனே இந்த மாயம் பெருமானே மனசார வந்தரைக்கு அள்ளி பெருமானே 1000 கொண்ட காராடி தேக்கிழ மேல் சங்கூதி திருவாத்தின் சக்கரத்தை இன்னைக்கு நாக்கிழ மேல் சங்கூதி நற்காத்தின் சக்கரத்தை சொல்லுண்டு போல் சங்கு சக்கரத்தை எடுத்தவனே அப்பா மாயவா இந்த துளசி மலை மாடத்தை விட்டிறங்கி வர வேணும் ஈசமலை காட்ட விட்டிறங்கி வர வேணும் திருமலை மேலிருக்கும் தேக்கிளை மாயா வெங்கடாச்சலபதி பெருமானே கொய்தா 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 கொய்தோ அப்பா மாயவானந்த கொண்டக்காரா இன்னைக்கு சீனி முடைச்சு சிங்கார பொட்டு வச்சு அள்ளி முடிச்சு ஆசார பொட்டு வச்சு அந்த பாம்பின் மேல் வள்ளி கொண்ட வார்த்தைகளை ரேவதமா அந்த அருக்காணி தங்கத்துக்கு அள்ளி வரம் தந்தவனே இன்னைக்கு தாயே மாயவா உன்னை பாடி அழைக்கிறேனே ஸ்ரீதேவி தான் அழைச்சு திருமுகத்தை தான் காட்டி இன்னைக்கு மூதேவி தான் அழைச்சு அந்த மூதேவி முடுக்கவல்ல தாயே மாதே மாயவா மாயம் பெருமாளே உன்னை மண்டிக்கிட்டு நான் அழைச்சே வந்துருங்க மாயவரே கோபாலா 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 கோவிந்த கோபாலா
நான் நாம மட்டுத்தான் நினைச்சேன் நல்ல கதிமாயவா, உனக்கு சங்கூதி நான் நினைச்சேன் சங்கரத்து மாயவா, உன்ன துளசி மாடத்திலே வெச்சலைச்ச மாயவா, இன்னைக்கு மாயம் பெருமானதான் அழைச்சும் அவராசி என்ன சொன்னா, இந்த அறுபடதி கல்ல தூக்கி நிறுத்த உத்தரவு போட்டா மறக்க வந்துச்சு. மாயம் பெருமாள் சொண்டு வல்லாள் தூக்கி இன்னைக்கு 60 அடிக்கல்ல சாசனம் விட்டா, அந்த சாசனத்துல கண்டு சிற போடாது கொண்டு சிற போய் அருக்காணி தங்கத்தை பெத்தெடுக்க எம்பெருவிதாமரையா அங்க ஈஸ்வரனம் வரம் வாங்கி இருந்து வரம் வாங்கி வந்தா, பரமனிடம் வரம் வாங்கி பார்க்க வரம் வாங்கி வந்தா, அங்க 2 பையன் ஒத்த புள்ள அங்கே பங்காளி மார்க்க பதையருக்கு என்ன சொன்னாங்க, கூடி கிளவிட்டு அடியே ஆனா பிறந்தா அறுத்து கொடுனா, பொண்ணா பிறந்தா போத்தி கொடுனா, முன்னேற நடக்க பின்னேற அருக்காணி தங்கா கற்ப பையில என்ன சொன்னா, அம்மா பாவத்திலே அண்ணா உனக்குள்ள கூடி கிளவி குருத்தோளே வச்சுட்டா, அந்த பாவி கிளவி உனக்கு பனையோளே வச்சுட்டா, அண்ணா வடக்கடக நீ உடைச்சு வடவரமா போய் சேரு, அண்ணா தெற்கடக நீ உடைச்சு நீ வெம்பரமா போய் சேரு, நம்ம குலசாமி மதுக்கரையும் செல்லாண்டி மண்ணா பாழ்ந்து வளா, அவன் நடவாள இருந்து நெத்த பாழி தடவா, இன்னைக்கு கடவாள இருந்து கடத்த பாழி தடவா என்று சொல்லாரு. காணி தங்கத்துக்கு முன்னவரே சின்ன இடக்கடக வெறி என்ன வடக்கட குடைச்சு அங்க வாவா மாயம் பெருமானுடைய சோதரி, அந்த மதுக்கரையும் செல்லாண்டி மண்ண பகுந்தெடுத்தவோ, அந்த காவேரி ஆத்துல ஈராத்தில் நட்டாத்தில் போசமண்ட நான்முக நாயகி, அங்க 2 பிள்ளைகள் எடுத்து வளர்த்தி வரம் கொடுத்தா, இன்னைக்கு பண்ணி மேல் சண்டை, இன்னைக்கு வருஷம் 16 வாலிபன் 90 மாயம் பெருமாள் அடமானம் வச்ச, எதை வச்ச, நாமகிரி பெட்டி சங்கு சக்கரம் ஈஸ்வரிடத்திலே அடமானம் வச்சு வரமாங்கி கொடுத்த அருக்காணி தங்கத்தி அன்னமார் சாமிகளையும் புறப்படுக்க வச்சா. 6 வாரிசுன்னு கேட்டா, தர்ம மகராசன் பெரியண்ணே, அர்ச்சன மகராசன் சின்னண்ணே, எம்பரப்புஞ்சாம்புக அவருக்கு பேரம் மொட்டப்பறையரு, அவரு பீம மகராசி எம்பரப்புஞ்சாம்புகனா, அர்ச்சனை நகாதேவன் ஜகல 2 பேர் அத்தவுள்ள மைத்தனே, அந்த பத்தினி தெய்வம் அந்த திரௌபதி அம்மனே அருக்காணி தங்கமா புறப்படுத்தா. புறப்படுத்து வந்து வளர்ந்தாச்சு, வருஷம் 16 ஆச்சு, அண்ணமாரும் சேர்த்தாச்சு, பண்ணி மேல சண்டை, அங்கே மாதிரி போய் கூப்பிட்டாங்க, நாங்க பதினி மாதிரி வரமாடிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தா கோவம் செத்த அளவுக்கு புருஷன் செத்து கிடக்கிற வான்னு கூப்பிட்டா பொம்பளை வாரையில கண்ணன் கூட என்னதான் பொழைக்கா இருந்தா பரவாயில்ல, அவன் கட்டும தாலி கழுத்துல இருக்குது இல்ல, அவங்க சொல்றாங்க கொணக்காரன் தொட்டா தாலி கட்டுறேன், கட்டுமடையில் கட்டுமே, பட்டத்து ராசர் திறமரை போட்டு தாலி கட்டுற மாதிரி கொண்டங்கோட்டை பட்டமாடுறக்கு நாங்க கல்யாணமும் சித்திரா வரைக்கும் வாழா வெட்டிய கன்னிகளையுமே இருக்கிறவன் கொண்டம் செத்தன்னு தொலைஞ்சன்னு சொல்லி விட்டாங்கோ. ஒரு தீர்த்தோ அங்கமாபத்தினி பார்த்தாட சண்டாள பாவிகளை 6 அடி கூந்தலாவ தொட்டு கோதி ஒரு மசர புடுங்கி வீசி அறுக்கா, அந்த அரக்கு மாளிகை கொழு கொழுன்னு தீபு பெரியா அண்ணம் பொண்டாட்டி மங்களி மேகலி அவிகாலு ஒருத்த மெட்டி வேகலும், மற்றபடி எல்லாம் பஸ்பமாய் போச்சு. எடுத்து மடியில் கட்டி எங்கதாய் அருக்காணி தங்கம் படுகளை காடு நேக்கி என்ன விதம் அழுது போற அண்ணா அண்ணோ அண்ணா உனக்கு மாமரங்க பூஞ்சோளே, அண்ணா உனக்கு மங்க வந்த கூடுந்தோரே, அண்ணா அந்த மாமரத்தை ஒன்றுனதே, அண்ணா அண்ணா அடையம்பரப்பும் சத்தனமே எம்பரப்பு குங்குமமே, அந்த மாமரத்தின் கூடனது மண்ணு சலம் தண்ணி வரைய பறந்தெடுத்த தண்ணி என்னையா மோந்து கொடுத்தேன்னா புழுவா மறக்கும் பண்ணா. அண்ணா ஐயோ அண்ணா, நீ எம்பரப்பும் பக்கம் இருந்தா புழுவ ஒதுக்கு முன்பே புதுப்பாசம் தள்ளு முன்பே. ஐயோ அந்த பாவி மகன் சண்டாளே மகாதூதமனோ எடுத்து விட்டு நாயகனும் அவன் மறைஞ்சிருந்து கொண்டறியோ. அண்ணா அண்ணா நீங்க பரலோகம் போனதுன்னா இன்னைக்கு புழுவா முதக்குதுன்னா புது பாசம் தள்ளுதுன்னா. அண்ணா இன்னைக்கு பூமரங்க பூஞ்சோலையா ஒன்னா வந்தா கொடுந்தோரே, அந்த பூமரத்துக்கு கீழாலே இன்னைக்கு புதுச்சாலும் தண்ணி வரும், புதுச்சாலும் தண்ணியிலே இன்னைக்கு புழுவா முதங்குதுன்னா வண்டா முதங்குதுன்னா வனப்பாசம் கட்டுதுன்னா. ஐயோ எப்பறப்படி இருந்தா வனத்தேவளுக்கு முன்பே வனப்பாசம் தண்ணி முன்பே வண்டை எடுத்து போட்டுக்கிட்டு வண்டை சொல்லி தண்ணியாலே வாரி குடியும் அண்ணா. அட சண்டாளா, இந்த பாவி
பத்திரி உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசிக்கினா படிதாந்தா பழச்சு போகிக்கு பாடுபடுகளத்தை பார்த்திருக்க நாளாச்சா இந்த காணவடுகளத்தை கண்டிருக்க நாளாச்சு அண்ணா என்று வேகா சொடல் எடுத்து வெடியாள வத்திரியா அடிமடியில் கட்டி அழுது போவையிலே அங்க படுகளக்காட்டுக்குள்ளே 6 தவம் இருந்தான்னா பெரிய காண்டி அம்மன் தவம் இருந்தான். அவளுக்கு சாபம் 1000 வருஷமா தவம் இருக்கிறா. அந்த சாபம் போகணும்னா ஒரு பத்தினி தெய்வத்தோட கண்ணீர் மேல வட்டாத்தான் சாபம் போக சாபம் நீங்க அழுது போறா. அழுது போவையில் அவள் தவம் கெடுமில்ல. ஆறா அழுகிறது தெரியலையே. முதல்ல ஆற விட்டா தெரியுமா? ஆணை விட்டா போய் பார்த்துட்டு வா. ஆறா அழுதுட்டு போறாங்க. மானிட பெண்டோன்ற தவத்தை கழிக்குது. போய் யார் பார்த்துட்டு வான்னு சொன்னோம். இங்கிருந்து போச்சு. ஆனை போய் பார்த்துட்டு ஆராயா அன்னைக்குன்னு கேட்ட போது அவ சொன்னாரு, கனி தங்கம் இன்னைக்கு வருஷம் 16 வாலிபன் 90 நாம் பிறந்த நாடு ஒன்னிவள நாடு ஒஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாசம் பாய்ச்சல் ஒரு பட்டணம் 16 தலவாசம் நாம் புளி ஒரு பட்டணம் 300 தலவாசம் கண்டு எங்க அண்ணன் மாறி இருவரும் பட்டி மேல் வட்டி வச்சு அந்த பண்ணை எங்க பண்ணினது இன்னைக்கு ஆனமகராசே 3 வேந்தரும் ஆளுக்கு ஒரு கை காட்டி மண்ணப்பகம் தொட்டு பொன்னிவள நாடு 64,000 வெள்ளக்காடு. அந்த 64,000 வெள்ளக்காட்டு நாங்க கட்டி ஆண்ட மகராசே எங்க அப்பம் பேரு உன்னுடைய அங்காயா வேறு தாமரையா நான் அண்ணமார தேடிட்டு படுகளம் போறோம்னு பார்த்து அழுதுக்கு அந்த ஆணைக்கு அழுகாச்சு தாங்களே. ஐயோ இப்படி போறாளே அழுதுட்டு பச்சை புள்ள காலில் கல்லு முள்ளெல்லாம் குத்துதே இப்படி போறாளேன்னு அது வந்தபடி நின்றுது போகலே. ஓனர் கோபம் வந்துருச்சு. யாரு பெரிய கட்டி அம்மனுக்கு என்னடா ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வர சொன்னா இதுவும் போகாது வருதா? அடுத்து ஆறு விட்டா சிங்கம் புளி விட்டா ஆனேகாரடி விட்டா அருமான சிங்கம் விட்டா ஆனேகாரடி விட்டா ஆனேகாரடி விட்டா அருமான சிங்கம் விட்டா சிங்கம் புளியும் விட்டா சிங்கம் புளியும் விட்டா சிகிரி வருவாங்க விட்டா அந்த புளிய விட்டா ஆனேகாரடி வந்த சண்டால பிறகு ஒண்ணுமே போகல. அழுதுபடி அழுதுட்டே நிக்குது. கடைசியா பார்த்துட்டு பாம்புன்னா படை மிரளமில்ல. பாம்பு போய் பார்த்துட்டு பாப்போம். பாம்பு வருது. எப்படி வருதா? 5 தலனாகமுப்போ படம் எடுத்து ஆடுதப்பா 7 தலனாகமுப்போ எதுக்கு வந்து ஆடுதப்பா 1 தலனாகமுப்போ சொல்லிட்டு ஆடுதப்பா. பாம்பு வந்து இருக்குது. யாரம்மா நீங்க எங்க வந்து இந்த காட்டுக்குள்ளே தாயார் பெரிய காண்டி அம்மே மேலே அக்காண்டி மாதாவு 16 அடி தவசிலே 60 அடிக்கு மேல இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற நீ தவத்தை கெடுக்கிற மாதிரி பாடி அழுதுட்டு வாரிய ஆரம்பா நீங்கன்னு வாப்பு கேட்ட போது இவ சொன்னா ஒஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாசம் பாச்சல் ஒரு பட்டம் 16 தலவாசம் இன்னைக்கு புளி ஒரு பட்டணம் 300 தலவாசம் கட்டியாண்ட பரம்பரையில வந்த நானே எங்க அண்ணனை தேடி போறான்னு சொன்னு பாம்பு என்ன பண்ணுச்சா? பாம்போட பிடிக்கி கொடை பிடிக்கி அங்கே பாம்பு ஊட்டமிடு கூட்டமிடு கூட பிடிக்க கொடை பிடிக்க அங்க வில்லறான ஊட்டமிட கூட்டமிட நாகோட பிடிக்க கொடை பிடிக்க அங்க நல்ல பாம்பு கொடை பிடிச்சு நிக்குது அவளுக்கு. அந்த ஆயா அப்படி பத்தினித்தானோ பாம்பு கூட பிடிச்சி நிக்குது. கடைசியா பார்க்க வரைக்கும் பார்த்து மகாமுனி விட்டா. ஏன்னா அவளுக்கு அவதான் காவல். ஈசம் பொண்டாட்டி இல்லப்போ மகாமுனி 2 காவல் இருக்குது. மகாமுனி என்ன விதமா வரண்டு வாரான் தெரியுமா? மீச துடிக்குதப்பா மிங்காமமாகுதப்பா இன்னைக்கு காலு கலருதப்பா கால்படியே சத்தமப்பா அங்கே கொண்ட கோவ கொண்ட கரங்கச்ச நல்லகச்ச கட்டி கரங்கச்ச மேல கட்டி மகாமுனி என்ன விதமாடி வேற ஓடி வேற அந்த வாரங்க இருப்பேன் அவை இந்த வாரங்க இருப்பேன் ஆடி வாரங்க இருப்பேன் அவை ஓடி வாரங்க இருப்பேன் அந்த வாரங்க இருப்பேன் அவை இந்த வாரங்க இருப்பேன் ஆடி வாரங்க இருப்பேன் அவை ஓடி வாரங்க இருப்பேன். கச்ச நல்ல கச்ச கட்டி காரு கச்ச மேல கட்டி சட்ட நல்ல போல அவன் அந்த வாரங்க இருப்பேன் அவன் இந்த வாரங்க இருப்பேன் ஆடி வாரங்க இருப்பேன்
பத்தினியா ஒத்த சங்கிலியா வீரமாத்தி அம்மனா அவன் கடகங்காத்த கங்கை அம்மனா எல்லா சாமிகளும் ஓடோடி வந்து அருக்காணி தங்க கதை கேட்டு ஆறுமடா கண்ணீர் விட்டு பார்க்க எல்லா லேபரையும் அனுப்பியாச்சு யாரும் வரல. கடைசியில ஓனர் பார்த்தாரு நாமளே போவோம் என்ன பண்றது போனாலும் ஒண்ணும் இல்லை யாரு வந்தாலும் தாய் அழுகிற பார்த்துட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. கடைசியா பெரியகாவண்டியம்மா வந்து நின்னா. எப்படி நின்னா தெரியுமா? அம்மா ஆணுனும் இல்லாத பொண்ணுனும் இல்லாத 1000 வருஷமா சடா முடியோட 60 அடி ஒசரத்துக்கு பெரியகாண்டி அம்மா வந்து நிக்கிறா. அருக்காணி தங்கமோ அரம்மான்னு கேட்ட போது சொன்னா உத்தமா பத்தினி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத பத்தினி தெய்வம் நானு. எங்க அண்ணம்மார் இருவரும் அண்ணம்மாருகா. 8 ஆன பழம் உண்டு சின்னனுக்கு, 10 ஆன பழம் உண்டு பெரியனுக்கு, 100 ஆன பழம் உண்டு சாம்புகனுக்கு, 50 ஆன பழம் உண்டு அத்தமுள்ள மைத்தனர் இருவருக்கும் படுகளக்காட்டிலே மாண்டு போடாங்கன்னு செய்தி கேட்டு நம்ம ஆடி எழுது போறந்தாயே. நீ யாரம்மா இப்படி வந்து ஆம்பளைனும் இல்லாத பொம்பளைனும் இல்லாத நிக்கிறிய அரனு கேட்ட போது அக்காண்டி மாதா சொன்னா நானோ பெரிய காண்டி அம்மா பேரான வரமாங்கி இன்னைக்கு சாவத்தால் சரசு எடுத்து 1000 வருஷமா நான் அழுது நிக்கிறேன். எனக்கு மோட்சம் கிடைக்கும் ஒரு பத்தினி தெய்வம் வருவான் இந்த மலைக்காட்டிலே நம்ம ஆடி எழுது நிக்கிறேன் என்று சொல்ல எங்க அருக்காணி கண்ணீரு அங்க தாயாரின் மேல் தெரிக்கும். அங்க ரூபம் கொண்டாளா கொண்டாளா எங்க தாயி என்ன விதம் அழகா இருந்தா தெரியுமா? மூக்குல வயற கல்லு முதுவான முத்து கல்லு, மூக்குல வயற கல்லு முதுவான முத்து கல்லு, காலுக்கோரக தந்த கழுத்தில வீரமணி, காலுக்கோரக தந்த கழுத்தில வீரமணி, செவ்வாழ கட்டிக்கிட்டு எங்க பெரிய காட்டி பெரிய காட்டி ஆத்தா பெரிய காட்டி என்று சொல்லி நின்றா. முத்துமம் அப்படி வயரக்கள் சொலிக்குது. அவ அம்மன் அழக பார்க்கணுமா? கண்ணு பத்துமா நம்மளுக்கு? 1000 சூரியன் போல வெளிச்சத்திலே தாயி வந்து நின்னா. அம்மா எனக்கு சாவம் தெளிச்ச பத்தினியே உன் பேர் என்ன? நீதான் அருக்காணி தங்கமோ உனக்கு என்ன வர வேணும் கேளுதாயின்னு சொன்னா இவன் நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஒரு 100 ஏக்கர் பூமி வேணும், ஒரு அழகான பொண்டாட்டி வேணும், பையன் புள்ள வேணும், பொட்டி நம்ப நகை வேணும்னு நாம கேட்டிருப்போம். அதுதான் நம்மளுக்கும் தெய்வங்களுக்கும் உண்டான வித்தியாசம். அருக்காணி தங்க என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணமார் எழுப்பறக்கு எங்க அண்ணமார் எழுப்பறக்கு எனக்கு பொண்ணு ஊசி கொஞ்சரடை போத கொடுத்துடம்மா, இன்னைக்கு தங்க ஊசி தந்தரடை எனக்கு தளம்ப கொடுத்துடம்மா, எனக்கு எங்க அண்ணமாரு 2 பேரும் வந்தா போதும் சாமி, எனக்கு வேற எந்த வரம் வேண்டான்னு கேட்டாலாம். அந்த காலத்துல அண்ணன் தங்கச்சி வாசம் அப்படி இருந்தது. இப்ப வளர்ச்சி கேட்பானா அண்ணன் சொத்தான்னா செத்தான்னா சொத்து நம்மளுக்கு வரும். ஆக்ஷன்ல போனா போய் தொலைட்டு சும்மா பெருமைக்கு 5-6 நாளைக்கு மாரடிக்கிறது அப்புறம் மறந்துடுறாங்க. ஆனா அருக்காணி தங்கம் அண்ணன்மார் எழுப்ப வரம் கேட்டா பெரிய காண்டி போனா ஈசனிடத்திலே ஈசனிடம் வாதாடி எழுப்ப வரம் வாங்கி வந்தா, பரமனிடம் வாதாடி பார்க்க வரம் வாங்கி வந்தா. பார்க்க கொண்டாந்து கையில கொடுத்துட்டு என்ன சொன்னா? சாமி மாண்டவி மீண்டு வந்தா பூமி தாங்காது, என்னோட பத்தினித்தனத்தினால் எனக்கு சாவம் நீங்குச்சு, நான் வேணா ஒன்னம்மார்களை என்னோட கட்டுப்பாட்டுல 3.25 நாளைக்கு எழுப்பி கொடுக்குறேன், அவங்கிட்ட என்ன பேசணுமோ நீ பேசிக்காயா, மாண்டவி செத்து மீண்டு வாரதுக்கு பரமனே வரம் கொடுக்க மாட்டான்னு சொன்ன போது அந்த பொன்னூசி கொஞ்சம் வாங்கி மடியில கட்டிட்டு அங்க அருக்காணி தங்கம் மாதா விடவிடப்பட்டு என்ன விதம் அழுது போறா. அண்ணா அண்ணா இன்னைக்கு கோய பசுமாடு அண்ணா இன்னைக்கு அது குங்கும பிள்ளடரோ. ஐயோ அண்ணா இன்னைக்கு கோய பசுமாடு குங்கும பிள்ளனரோ, கோயலையும் சுத்தி வந்து குதிரை மண்டி வாங்கி எல்லோ கோய முன்னதான் படுத்தான். அந்த கோய சுத்துஞ்சானங்கள் எல்லாம் குதிரை மண்டி ஓட்ட மாட்டேன் குணம் சொல்லி எழுப்பாமே குச்சி கொண்டு எழுப்போனது. அந்த கோய பாசம் மாடி குணத்தை எழுந்தான் அழைஞ்சு மாடு முட்டை சாபம் அப்போ இன்னைக்கு கூழுந்த மரம் சுத்தாவே நம்ம குளத்திலேயே சுத்துதண்ணா. அண்ணா இன்னைக்கு சாமி வசுமாடு அண்ணா இன்னைக்கு சாமி வசுமாடு.
சாமி வசு மாடு சந்தான பிள்ளை நேரம். அந்த சந்தான பிள்ளை நிறைஞ்ச பரங்க சுத்தி வந்து சாமிக்கு முன்னால சதுரம் வண்டி வாங்கியில சமத்து படுத்திருக்கா. அந்த சாமி சுத்தி வந்த சனம் சாமி வசு மாட்டே ஒரு தருக்கம் சொல்லி எழுப்பாம தடியால் அடிச்சது. இப்போ அந்த மாடு மட்டும் சாபம். இப்போ அண்ணா அந்த மாடு மட்டும் சாபம். இப்போ ஐயோ அண்ணா அந்த மாடு மட்டும் சாபம். இப்போ இன்னைக்கு தலைஞ்ச மரம் சுத்தாதே நம்ம அமசத்தையே சுத்துதுன்னு அண்ணா அண்ணா என்று சொல்லி அழுது உடம்பையிலே தொண்டை வறண்டு போச்சு. என்ன இருந்தா ஒரு பொம்பளை பாடி அழுதுட்டு கிடப்பா. தொண்டை வறண்டு போச்சு. சுத்தி முத்தியும் பாக்குறான். பூரா வனக்காடு. யாரு கொடுப்ப தண்ணி? இப்ப இடைக்கோட்டையா மஞ்சநாதன் அழுகுறான்னு 6 குடுத்து ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறக்கு. இல்ல அக்கா பள்ளி மக்கள் தான் சாமி தண்ணி குடிச்சாமி சொல்றக்கு. யாரு சொல்லுவா? வனாந்திர காட்டுக்குள்ளே பாடி எழுகும் போது மாயம் பெருமான்னு பார்த்தேன். இவ போய் அண்ணமார் எழுப்போன்னு அண்ணமார் எழுப்புனாத்தான் அந்த ஆள் அனுமானம் வச்சான் பாரு. எது? நாமகிரி பெட்டி சங்கு சேவண்டி இது ஈசங்கிட்ட அடமானத்தில் இருக்குது. நீ அண்ணமார் எந்திரிச்சாத்தான் அடமானத்தை திருப்ப முடியும். அப்ப பார்த்தா மனசார மாயவனை வேண்டுனாரு அருக்காணி தங்க. என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும், சாமி கிட்ட போய் இங்க குறைகளை சொல்லி மாயம் பெருமாள் கிட்ட வேண்டுனா கடவுள்கிட்ட நாம வேண்டும் போது நம்ம யாரையும் மனசில் நினைச்சு கூப்பிடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதே கடவுள்கிட்ட வேண்டும். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வெளியிலையும் சொல்லப்படாது. நம்ம இது கேட்ட இது கொடுத்தது தப்பு. மனசார கும்பிடுறா. எந்த ரகசியத்தையும் நீங்க சாமி கிட்ட சொன்னா வெளியே போகாது. பக்கத்து வீட்டுல போய் சொன்னீங்கன்னா இப்படி சொன்னாடி எப்ப 100 நாள் கூட்ட வேலையிலோடு. அதனால ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணுமா. மாயம்பெருமான் என்ன வேண்டாங்க? அண்ணமார் எழுப்ப போகணும். எனக்கு தண்ணி தவைக்குது. தொண்டை வரலதப்பா. தொண்டை வரழுதையா வரழுதையா ஐயா. தொண்டை தண்ணி நோவுதையா நோவுதையா. கண்ணு திருவுதையா திருவுதையா. இன்னைக்கு கண்டவ நோவுதையா நோவுதையா. அப்பா மாயவனே தொண்டை வரலதுன்னு அழுகிறா. மாயம்பெருமானு பார்த்த தேக்கிளை மேல் பள்ளி கொண்ட தேயிலை நாயகன் ஆக்களை மேல் பள்ளி கொண்ட அண்ணம்பெருமாயவன் அங்கிருந்து மாயம் கொண்டு எடுத்து விட்டா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் அண்ணமார் உழைச்ச காலம் தொட்டு 69 பஞ்சம் வந்திருக்குதா பெரியவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். 69 பஞ்சத்திலையுமே இன்னைக்கு வரைக்குமே சொனத்தண்ணி குறையாத ஒரு இடம்னா அது பொன்னிவள நாட்டிலே வீரமலைக்காட்டிலே உக்குண்டாம்பள்ளம் தான். இந்த உக்குண்டாம்பல்ல நெகமரத்தை பொழந்து வன்னிமரத்துல இருந்து தண்ணி வந்தது. எட்டு துட்டார் அம்பு தண்ணி கொப்புளிக்குது பன்னீராட்டம். அம்மணி போய் அள்ளி அள்ளி குடிச்சு போட்டு மனசுல என்ன நினைச்சா செத்த குணத்தை போய் எழுப்புறக்கு வரமாங்கிட்டோம். அங்க போய் எழுப்புனதுக்கு அப்புறம் அண்ணமாரு எங்கன்னு நம்ம சொத்து பத்திரத்தை கொண்டாந்தியா அப்படி கேட்க போறேன். இல்லை உனக்கு பண்ணி வச்ச நகனப்ப எடுத்து வந்தியா அதுவே கேட்க போறேன். அண்ணம்மாரி இருவருமே எந்திரிச்சு நின்று அண்ணா தங்கமே எனக்கு தண்ணி தேவைக்குதுன்னு கேட்டா நம்ம இடத்த கொடுப்போம். மனசுல நினைச்சிட்டு தாய் உருவம் கொண்டாலாம். 6 கண்ணிகளை திட்டுச்சு. மண்ணாலே செஞ்சா என் தாயார் அங்க மண்ணாளைஞ்சு போகும் மண்ணு. வெள்ளிக்காலே செஞ்சா என் தாய் அங்கே வக்கழிஞ்சு போகும் மண்ணு. தங்க காலையா செஞ்சா என் தாயாவாலே தரமழிஞ்சு போகும் மண்ணு. அது மணாலே எடுத்து அங்காடும் தாயும் அருகாடி தங்க பூசி காலையா செஞ்சா தாயாவே பூசி காலையா செஞ்சா. மண்ணால வளையம் செஞ்சா மண்ணழிஞ்சு போகும்னு பொன்னால கலையும் செஞ்சா பொண்ணழிஞ்சு போகும்னு வெள்ளிக்கலையும் செஞ்சா அன்னைக்கு விளைக்கழிஞ்சு போகும்னு ஆத்து மணல் எடுத்து அருக்காணி தங்கமாவா வளைச்சு கலையும் செஞ்சு அங்க குண்டாம்பழத்தை தண்ணியை தூக்கிட்டா. அதாவது வயசுக்கு வராது போட்ட பிள்ளை ஒன்று மேடைக்கு வாங்க சாமி இருக்கிறீங்களா? வயசுக்கு வராது போட்ட பிள்ளையா வாதண்டா. அந்த பிள்ளைக்கு அத்தக்காரி யார் இருக்கிறீங்க? அத்தக்காரி முறையில அத்தை அத்தை வாசம் ஒண்ணு பண்ண மாட்டேன். வா எந்திரிச்சு வா வா. அந்த பிள்ளைக்கு ஒரு சும்மாடு கொடுங்க. ஒரு துண்டுல ஒரு துண்டு முடிச்ச எது சாமி கிழக்க நெல் பிடி கிழக்க
ಧರ್ಮಮುಳ್ಳದಂಗಾಯಿ ನಾನು ಗಣ್ಯತೆ ನರ್ಮಲಮಾಯಿ ஆஸ்தாமகமாயி எங்காலத்தாயவளை இன்னைக்கு பத்திரகாளி அம்மா ஒன்ற கோட்டக்கலையில கோட்டைக்குள்ள கொண்டாந்து அருக்காணி தங்கத்தை திட்டு கூப்பிடுறேன். இன்னைக்கு அன்னமார்வாடுகளத்தை உளுந்தாய் எழுப்பறைக்கு உள்ளவரம் கேட்கறக்கு இன்னைக்கு பார்த்தாய் எழுப்பறக்கு பார்த்தவரம் கேட்கறக்கு இன்னைக்கு தங்கால திட்டுச்சா சர்மமுள்ள வெத்தனியா உத்தமா வெத்தனி ஒரு சொல்லு வாசிக்கு நீ வந்தவங்க வேணுமம்மா. இன்னைக்கு வாரி கொடுத்தவளை அள்ளி கொடுத்தவளை ஆசார கொண்டக்காரிக்கு இன்னைக்கு கிள்ளி கொடுத்தவளை வரத்து கொண்டக்காரி ராயாருக்காணி தங்க ஒத்தமலை காட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு பொன்னி மலை காட்ட விட்டு அந்த அண்டி வந்தவளை ஆசாரி தாயே. கப்பு ஒரு சட்டை கை வச்சுருவா. ஒரு கப்பம் கடை ஒரு கப்பம் போடும். இன்னைக்கு தலைமையில கலசமிட்டு தாயருக்காணி தங்கா படுகளை காட நோக்கி என்ன விதம் இழந்து போறாய் நேர வேளையிலே. அண்ணா 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 இன்னைக்கு வேலையா வளைச்சிருக்கு அண்ணா. இன்னைக்கு வாழை நாடவு ஓட்டு இருக்கு அண்ணா. அந்த வாழை நாடவுக்குள்ளாலே இன்னைக்கு மலி வளர்ந்து இருக்கு மகிழம்பு பூத்து இருக்கு அண்ணா. அண்ணா நானுடைய எப்ப பாப்படா இன்னைக்கு மலி மயக்கத்துக்கு அண்ணா. இன்னைக்கு மலி மயக்கத்துக்கு மயக்கம்னு நான் இருந்தேன். இன்னைக்கு மயக்கம் தெரியாமே அண்ணா எனக்கு ஒரு மாயோல வந்ததென்னோ மாயோல வந்ததென்னோ அண்ணா. இன்னைக்கு சுழியா சுழிச்சிருக்கு அண்ணா. ஒரு சுழி நடவு போட்டு இருக்கு. அந்த சுழி நடவுக்குள்ள ஆளை சொல்லி வளர்ந்து இருக்கு. சோடல மல்லி ஊத்து இருக்கு அந்த சோடல மல்லி வாசத்துக்கு அண்ணா நான் தூக்கம்னு நான் இருந்தேன். இன்னைக்கு தூக்கம் தெரியாத தூதோல வந்ததென்னா அண்ணா. இன்னைக்கு தூரத்து காத்தடிக்கும் அண்ணா. நான் தூரத்து காத்தடிக்கும் அங்க தூதுமலை என்ன இருந்தேன். தூதுமலை என்ன இருந்தேன் அண்ணா. அது தூதுமலை இல்லாமே நம்ம வாசம் ஒரு துக்கம் வந்து நேர்ந்தது என்ன. துக்கம் வந்து நேர்ந்தது என்ன அண்ணா. இன்னைக்கு கருவா கரு கழும்பா. இன்னைக்கு கரடு மலை நான் இருந்தேன். காடு மலை நான் இருந்தேன் அண்ணா. அது காடு மழை இல்லாமே நம்ம
நம்ம வாசம் இன்னைக்கு ஒரு கருமம் வந்து நேர்ந்ததுன்னா கருமம் வந்து நேர்ந்ததுன்னு அண்ணா நீங்க சாத்து நீரு அண்ணா நீங்க சாத்து நீரு தலைமுழுகும் பண்ணீரு ஐயோ அண்ணா நீ சாத்தி வேலைய வந்தா அண்ணா அங்க தங்கோமணி அடிக்கு தாமரைய பூக்கு அண்ணா நீங்க சாத்து நீரே அந்த ஜன்னல் மேல் கண்ணாடி ஜன்னல் மேல் கண்ணாடி அண்ணா இன்னைக்கு தங்கம் மணக்கவில்லை இன்னைக்கு தங்கமணி தானும் இல்லையே தங்கமணி தானும் இல்லையே தாமரையும் பூக்கவில்லை அண்ணா நீங்க பூசும் நீரு அண்ணா பொட்டி மேல் கண்ணாடி பூச செய்யும் பண்ணீரு ஐயோ அட சண்டாளா அட காராளா அட அப்பா நீ பூசி வெளியே வந்தா ஐயோ அங்க பூசை மணி அடிக்கு போகும் இடம் போ மணக்கு ஐயோ அன்னைக்கு வண்ணக்கோரத்தி மக வெளியிருந்து கொண்டறியோ ஐயோ சாமி அந்த வண்ணக்கோரத்தி மக வெளியிருந்து கொண்டறியோ அந்த குண்டு போய் மேல் தரிக்கோ அண்ணா அந்த கொண்டு போய் மீதரிக்க நம்ம வாசம் ஐயோ இன்னைக்கு பூசமணியும் இல்ல பூமணமும் தானும் இல்லையா அண்ணா அண்ணா என்று எங்க தாய் தங்க அருக்காணி அழுது பாவியில படுகளை காட கண்டதுமே அவ கையால குத்திட்டா அந்த கர்மம் உள்ள மாறுகளை கையால குத்திட்டா நெஞ்சு நெஞ்சா குத்திட்டு போய் பார்த்தா அங்கே முழங்காலு நத்தம் முழங்கால மட்டும் இருக்குது நத்தம் படுகளம் சும்மா 2-3 ஆயிரக்கணக்கான பட வீரர்கள் செத்து கிடக்குறாங்க. இதுல எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம வயது தெருவில் தொலைஞ்சு போனான்னா அக்க பக்கத்துல கேட்கல யாக்கேன்ற பையன் பாத்தியான்னு தேர் கொடுத்து தொலைஞ்சு போனா யார் போய் கேட்கறது? கண்ணுல தண்ணீர் தலை மேல தண்ணீர் கண்ணுல தண்ணீர் ஐயோ அண்ணனை காணமே எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆற நினைச்ச அதுக்குத்தான் குலதெய்வ வழிபாடுங்கிறது. குலதெய்வம் துணை இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு தெய்வம் துணை இல்லை. நீங்க எத்தனை ஆயிரம் கோயிலுக்கு போய் எத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் உங்க குலசாமி ஏதோ அதுதான் உங்க குலங்காத்த சாமி. அதனாலதான் மாசம் ஒருக்கா பொம்பளை போய் குலதெய்வம் கோயில ஒரு தீவம் போட்டு மணக்குறை சொல்லி போட்டு வாங்கிறது. எவ வருஷமானா கூட சாமி கோயிலுக்கு போறது கோயிலுக்கு போறதுனால நம்ம போய் செத்த போய் இருக்குது. அதை விட பசங்க எட்டியே வாக்குறது இல்லை. ஆடல் பாடல் போட்டா வேணா பள்ளி வச்சுக்கிட்டு போய் பாக்குறேன். கோயில ஒரு உடக்கடை படிக்கிறாங்க, சாமி எது படிக்கிறாங்க, படைக்கலம் எடுக்கிறாங்க, பப்பை அடிக்கிறாங்க, போய் பாருக்கடான்னு அப்படிங்கிற காலம் எப்படின்னு பாரு. அவன் மனசுல குலதெய்வ தார நினைச்சா மன்னப்ப வந்து பதுக்கற செல்லாண்டி அவி வரவுண்ணாங்கூட்டம் பெருங்குடியன் கூட்டத்துல வந்தவி காராள வம்சத்துல 69 கூட்டம் அப்ப 147 கூட்டம் பண்டப்ப வந்து வரமுடியா பெருங்குடியான் கூட்டத்துல பிறந்தாங்க. அவி வரகு சாப்பிட மாட்டாங்க. அங்க போய் நின்னா மனசுல நினைச்சா குலதெய்வத்தை எந்த இடத்துல போய் நீ பக்தியோட குலதெய்வத்தை நினைச்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு குலதெய்வம் வருமா வந்து நிக்குது. ஆறு இராத்து காரியவோ ஓராத்து பூசமுண்டோ தேரோட்டும் காரியவோ தேக்கில பெருமாளுடைய சகோதரி செல்லாண்டி அம்மை வந்து நிக்கிறா. ஒருத்தி மணலூர்ல செல்லாண்டி, ஒருத்தி அங்க மதுக்கரையில செல்லாண்டி வந்து நிக்கிறா. நின்ன இடத்துக்கு கூப்பிட்ட சாமி என்ன வேணும் எது கூப்பிட்டு? அண்ணம்மார காணோணும் தாயவாளே தாயவாளே, அண்ணம்மார காணோணும் தாயவாளே தாயவாளே, இந்த படுகால காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே அவ சொன்னா பெரியண்ணன் செத்த பக்கம் பொன்னரு செத்த பக்கம் பொன்னரளை ஊத்தருக்கு, ஜங்கர் செத்த பக்கம் இவரளை ஊத்தருக்கு, அத்தம்மாறு செத்த பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி ஊட்டிருக்கு, ஜங்கர் செத்த பக்கம் சங்கரளி ஊத்திருக்கு, அத்த மகன் செத்த பக்கம் ஐவரளி ஊத்திருக்கு, சாம்புகன் செத்த பக்கம் சாதிபலி ஊத்திருக்கு. பொண்ணா தப்பெரி முழங்கால் நத்தத்துக்குள்ள எங்க போய் பூவை கண்டுபிடிக்கிறது? பாடுகளை காட்டுல தொலாவிட்டு போறா 7 கண்ணியோட எங்க தாய்மாரி. அங்கே பூவா பூத்திருக்கு, பூத்த மனம் பார்த்திருக்கு. அண்ணம்மார கண்ணுல கண்டுட்டா. அண்ணம்மார அழைக்கிறேன்
படுகளம் முழுந்தா திரும்பவும் சொல்றேன், எடுத்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா கொண்டு போயிட்டீங்கன்னா வீட்டுல போயிட்டு எழுப்பணும். அப்புறம் அண்ணா உனக்கு மீச துடிக்கலையா? அண்ணா உனக்கு மீச துடிக்கலையா? மின்கோபமாகலையா? உனக்கு நாடி துடிக்கலையா? நற்கோபமாகலையா? அண்ணா பெரியண்ணா, இந்த இடையங்காட்டு வீதியிலே பண்ணி வள நாட்டுப்பட்டு வீரவளை காட்டுப்பட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, எந்த முகமானால் இந்த முகம் வந்து எனக்கு ஆன வரம் கொடுத்து அதிவரம் உண்டு பண்ணி போது வரம் கொடுத்து பொண்ணு வரம் உண்டு பண்ணி அண்ணா அண்ணா பெரியண்ணா, இன்னைக்கு ஆத்தா தாமரையால் மேலானே, நான் பெத்தெடுத்த பத்தினி தனத்தின் மேலானே, நம்ம குலதெய்வம் மதுக்கர செல்லாண்டி மேலானே, நம்மளுக்கு வரம் கொடுத்து ஈச பெருமாள் மேலானே, இந்த இடையங்கோட்டை வீதி கட்டியாள பத்திரகாளி மேலானே, நான் கூப்பிட்டு அழைச்ச குரலுக்கு அண்ணா பெரியண்ணா, அந்த பொன்னிவள நாடு வீரமலை காடு போக்கத்தை ஊற விட்டு இந்த இடையங்கோட்டை வீதிக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அண்ணா அண்ணா அண்ணா. அண்ணன்னா வெறியண்ணா, அண்ணன்னா வெறியண்ணோ, அண்ணன்னா வெறியண்ணா, அண்ணன்னா வெறியண்ணா, துள்ளுக்கடா போல துள்ளி வந்து பாடுதா, வெட்டிக்கடா போல வெட்டி வந்து பாடுதா, அண்ணன்னா வெறியண்ணோ, 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 அண்ணா அண்ணா. பெரியண்ணனத்தான் அழைச்சு அடுத்த மாவத்தினி உத்தமாவத்தினி அரளச்சா சின்னண்ணே, அவன் கோபக்காரன் கொடும்பாவியவே, கத்தி எடுத்தா வெட்டு ரத்தம் பார்க்காதே, வீச்சருவா வச்சதில்ல சின்னண்ணே, அவனைத்தான் அழைச்சா எப்படி தெரியுமா? அங்கே காண குதிரையிலே கருங்குதிர கார்மேகம், அந்த கார்மேகம் மேலத்திலே எங்க அண்ணன் சின்ன மீச தொடிச்சு வல்லோ, அங்க காட்ட கலருமப்பா கருங்குதிர காலாலே, இன்னைக்கு மழைய கலருமப்பா வெண்குதிர வெண்மேகம், இன்னைக்கு வெண்மேகம் தான் விட்டு கார்மேகம் தான் விட்டு அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன கூட்டிட்டு அந்த ஒத்த மலை வேட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு இந்த பத்தினி தெய்வ பத்திரகாளி இருக்கும் இடத்திலே அவன் துண்ணி குதிப்பானா துண்ணுகடா பூச்சி போலே, அவனை எப்படி குதிப்பானா வெட்டுக்கடா பூச்சி போலே. எங்க அண்ணன் சின்னனே இந்த படுகளை காட்ட விட்டு இந்த இடைமுட்ட வீதிக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, தாயே பத்தினியா அருக்காடி தங்கமவா பத்தினி தனத்தின் மேலாடையுட்டு இன்னைக்கு தாமரையா வச்செடுத்த அவ பத்தினி மேலாடையிட்டு இந்த மாயம் பெருமாளே பார்க்கண்ட தேவனே உண்மையாளாயிட்டு அந்த ஈசம் பெருமாளே இலருக்கும் தேவனே உண்மையாளாயிட்டு மண்ணப்பந்தெடுத்த செல்லாண்டி அன்னைக்கு ஆனவரம் கொடுத்த அக்காண்டி இன்னைக்கு பார்த்து வரம் கொடுத்த பத்திரகாளி எங்க சின்ன கூப்பிட்டாலே இன்னைக்கு கோட்டைக்கு கொண்டாந்து அண்ணா சின்னண்ணா அண்ணா சின்னண்ணா அண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணோ காட்டாக்காரி தப்ப கருங்குதிரை மேலே உன்னாக்காரி தப்ப பொங்குதிரை மேலே பாடி அழைக்கிறே பகவானே வந்திருந்து தேடி அழைக்கிறே திட்டமாக வந்திருந்து இடையங்கோட்டையிலே 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 அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா அண்ணண்ணா சின்னண்ணா. அண்ணம்மார் இருவரை அழைச்சு அங்கே தாமரையாபத்தினி பெத்தெடுத்த தவமுள்ள அருக்காணி தங்கா இன்னைக்கு நூறான பழம் கொண்ட சாம்புகனே என்ன மிதமாடி அழைச்சா அடையானத்தோடு கொண்டு அடிச்சானா ஒரு கொட்டு, இன்னைக்கு பனைமரத்தை புடுங்கி எல்லோ தட்டுனானா ஒரு தட்டு, இன்னைக்கு குண்டாம்பழத்திலேயே தண்ணி கொண்டேன் சாம்புகனே, நீ எட்டி நின்று வரையணுன்னு பேர் வாங்கும் பத்தினனே, இன்னைக்கு காராள வம்சத்தையே காத்து வந்தோ தெய்வம் அது,
இன்னைக்கு நீங்க அங்க வெள்ளாங்குளத்தேரி உப்பு உளி உதையிலே அங்க வெங்கலம் அது குடைச்சு கொண்டாந்தோ சீம மண்ணே இன்னைக்கு நீ திரும்ப தட்டி ஆட்டுகளே பண்ணி தாளைகளே அங்க பண்ணி தாளைகளே பார்த்து காலுவையிலே அந்த பாவி மண்ணே காசி மண்ணே வாங்கி தான் போனானோ இன்னைக்கு அந்த மாதிரி கவலுவா அண்ணனைய நான் எழுப்பா அட சாம்பகம் பெருமானே சமத்துள்ளோ கொட்டுக்காரா அட கூப்பிட்டு அழைக்கிறண்டா கோதோள கேட்கலையோ அட நம்ம ஆடி அழைக்கிறண்டா பரலோகம் கேட்கலையோ உனக்கு பண்ணி குத்தி பூசை உண்டு பார்மகனே வாருமென்றா அந்த உதரம் எடுத்துமல்லோ ஒரு பூசை நான் முடிச்சேன் இன்னைக்கு பொங்க வச்சுமல்லோ புது பூசை நான் முடிச்சேன் உனக்கு மாவு விடிச்சுமல்லோ மா பூசை நான் முடிச்சேன் அட சாம்புகா அட சாம்புகா அட சாம்புகா அட சாம்புகா மூணு பேர்த்த எழுப்பியாச்சு அத்தை உள்ள மைத்துன்னு போணுமா இன்னைக்கு அத்தை உள்ள மைத்துனனே இன்னைக்கு அடுக்கு மல்லி கோவக்காரா ஆசை நிறைஞ்சவனே என்ன கட்ட பிறந்தவனே ஏன்னா அவளுக்கு தான் அவளை கட்டி கொடுக்கறதா இருந்தது எனக்கு கட்ட பிறந்தவனே கட்டழகு மன்னவா இந்த கோட்டையிலே கண்ணமாரிவர்களுக்கு காவலா பிறந்தவனே இன்னைக்கு காவக்காரா எட்டி வேட்டக்காரா சின்ன கருப்பு பெரிய கருப்பு தாங்கோட்டை பொட்டு கருப்பு இன்னைக்கு இருபேரும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சின்னம் பெரியனே அண்ணமாரி சாமி அத்தமுள்ள மைத்தனம் ரெண்டு பேர் தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இன்னைக்கு நான் கருப்ப கூவி அழைக்கிறனே கருப்பம் உள்ள பத்தினியா இன்னைக்கு உட்ட கூவி அடிப்பறனே உருவம் உள்ள பத்தினியா ஒரு சாம வேலையில ஒரு கோழி ரத்தத்திலே கொண்டாந்து சோறு அரைச்சு உனக்கு நத்தச்சோறு வீசி நல்லபடி மாயவா ஏக்கச்சோறு வீசி தேவல்ல மாயவா இன்னைக்கு கூப்பிட்டு அழைக்கிறனே அத்தமுள்ள மைத்தனமாரி இருவர் ரெண்டு பேரும் தானே இன்னைக்கு எழுந்து வந்திருங்கோ உங்க ஆனமுகம் பார்க்க அருக்காணி வந்திருக்கு உங்க தங்க முகம் பார்க்க தாமரையா உள்ள வந்திருக்கு என்று சொல்லி அத்தமுள்ள மைத்தனே தான் எழுப்பி அங்கே தீர்த்தம் தொழிற்சாலாம் திட்டம் உள்ள தாமரையா இன்னைக்கு பொண்ணு தொழிற்சாலாம் பொறு சொல்லோ தாமரையா தண்ணி வருஷம் போனாங்க வாசாமி போய் கட்ட ஊத்துட்டுலாம் வா பின்னால வா அண்ணா என்ன சொல்லி படுகளான் சுத்துனது இந்நேரம் வேளையிலே 5 பேர்த்து பணத்தையும் எடுத்து நல்லா படுக்க வச்சுட்டான் படுகளான் சுத்தி எழுப்பணும்ல அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது அந்த காலத்துல எல்லாம் பொம்பளையே அளவு போனா பாடி அழுதாது இந்த காலத்துல எந்த கொம்பரி அழுகுறா கொண்டு போய் டச்சிங் பாருங்களாத்த இவன் முந்தானையும் கொண்டு அவன் முந்தானையும் முட்டை வைக்கிறா ஆம்பளை தான் கை நீட்டுவாங்க இப்போ பொம்பளையில கை நீட்டுறாங்க ஒரு 2 பாட்டுனால இளவு வீட்டுக்கு போனால் பொம்பளையும் பாடி எழுகணும் மருத்துவம் சொல்லுது இளவு பாட்டு பாடி எழுதுற பொம்பளைகளுக்கு இதய நோய் வராதா மனசுக்குள்ள குறையெல்லாம் பாட்டா சொல்லி எழுதுவாங்க அப்பன் செத்தா பாட்டு அண்ணன் செத்தா பாட்டு தம்பி செத்தா பாட்டு தாய் மாமன் செத்தா பாட்டு பிறந்தவன் செத்தா பாட்டு புரிஞ்ச செத்தா பாட்டுன்னு ஒவ்வொருக்கும் பாட்டு இருக்குது மாமியா மாதிரி சொல்லி கொடுக்கணும் மருமகிட்ட அவங்க சொல்லி கொடுக்குறா மருமகனாலும் உருத்தா பாட்டு படிக்கணும் ஏன் படிக்கிறா ஒன்றும் கிடையாது எல்லாம் போனால் இளவு போவையில பொட்டு எடுத்து கண்ணாடியில் ஒட்டி வச்சு போட்டு போறாலும் போயிட்டு வந்து எடுத்து நெய் பிடிக்கிட்டு வராது அன்னைக்கெல்லாம் தனக்கு மேலே செத்து போனான்னா தலை மேலே வச்சு அழுது போவாங்க ரோட்டில் அழுது போகிற பாட்டு இருக்குது இங்கிருந்து இடையோட்டில் அங்கே அந்த மூளைக்கு அழுதுட்டு போகணும் ரோட்டில் தலை மேலே வச்சு அழுதுட்டு போனால் தன்னை விட மூத்தவன் நிறுத்தம் அடிபவத்தில் கை வச்சா தன்னை விட இளைவன் நிறுத்தம் நெஞ்சு மேலே கை வச்சா தஞ்சு விட்டாலும் நிறுத்தம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது 6 பாட்டு படிக்கிறேன் அதெல்லாம் காலம் கொடுமை எங்க தண்ணி கட்டினேன் இருக்கு இருக்காதுனால நீங்க உடைக்காத வாட்கள் இருந்திருப்பாங்க தாயார் பத்தினியே திட்டமுள்ள ராமரையா இன்னைக்கு அண்டம்படுகளத்தை என்னவது சுத்தி வந்தா கட்டுக்கட்டெழுப்பி கட்டான கோட்டையிலே தாய் பராசக்தி வரக்கு பத்திரகாளி அம்மன் குழுவிருக்கும் காரணத்தால் ஊருக்குள்ள படுகளத்தை போட்டெழுப்பக்கூடாதுன்னு சொல்லி
இன்னைக்கு ஏன்னா தாய் கொழுவு இருக்கிறா, படுகளம் போடணும் போட்டுவிடுவேன். நாளைக்கு தான் ஆத்தா பூஞ்சோலை போறா. இன்னைக்கு புணம் போட்டு எழுப்பக்கூடாதுங்கிறதுக்காக எலுமிச்சு கண்ணியில் கட்டி கட்டி படுகளம் எழுப்புறேன். எல்லாரும் கண்ணில் பார்த்துக்குங்க. இந்த படுகளத்தை பார்க்கறதுக்கு 100 ஆண்டு காலம் தவம் இருந்திருக்கணுமா. இன்னைக்கு உங்கள் ஊரில் ஆறுமுகன் என்னுடைய அருளாலே அவங்க இங்கே இருந்தக்கூடிய எல்லா சாதிக்காரருடைய வேண்டுதல்னால இந்த படுகளம் போட்டு எழுப்புறேன். நார்மலாக இந்த படுகளை பாட்டு எங்கள் கவண்டமூட்டில் மட்டும்தான் போட்டு எழுப்புவேன். மற்ற பக்கம் எந்த கேட்டாலும் போட மாட்டேன். இன்னைக்கு என்னமோ பகவான் அருக்காணி தங்க எனக்கு உத்தரவு கொடுத்தா. ஏன்னா எனக்கு அவள் சொல்லாத நான் படுகளத்துக்கு ஒத்துக்கிறது இல்லை. கிணாவிலையோ ஏதோ ஒரு சைனத்தில் வந்து சொல்லுவோம். நீ படுகளம்னு கேட்டனுக்கே எனக்கு குறிப்பு காமிச்சிடுது. அதனால தான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு அந்த தாய் அருக்காணியை இன்னைக்கு கொண்டாந்து கட்டு போட்டு எழுப்புறேன். கல்யாணம் ஆகாதையோ குழந்தை இல்லாதையோ தொழில் நட்டப்படுறையோ அறால் வந்து நில்லுங்க. அருளாடி கனி கொடுக்குறேன். அதனால பார்த்துக்குங்க. அதுக்கு சேர்ந்து போட்டேன். விஜய் டிவி காலையில் ஓடி வச்சுருவாங்க. அண்ணா நம்பி விஜய் டிவி பார்க்கலாமா? விஜய் டிவி எனக்கு கிராமத்து போட்டதாரி யூடியூப் சேனலு. யூடியூப் சேனலா? ஆமாங்க. விஜய் டிவியில் அவங்க விஜய் டிவியில் வந்து இருக்கிற மாதிரி அதெல்லாம் கேமே தனியாக வேலை வச்சுருக்காங்க. மூவி கேமரா இருக்குங்க. யூடியூப் சேனல் கிராமத்து போட்டது ஆளுக்கு போயிட்டா ஆமாம் போட புரிய கர்ணம் வந்து வீட்டுக்கு தூரமாக நின்று போன 7 பொம்பளைக்கு வந்துருச்சு. 6 பேர் வீட்டுக்கு தூரமான நின்ன 7 தாய்மார்கள் வாங்க. அதை பற்றி கவலை இல்லை. வாங்க சரி. இல்லை அந்த பிள்ளைக்கு நாள் சரி போட்டு வரிசையாக தலை மேலே சேலை முக்காட்டை போட்டு அழிஞ்சு வரணும். 6 பேர் அந்த பொண்ணோட சேர்த்து முன்னாள் சமைக்கலாம். தலையில் முக்காடு போட்டுக்குங்க. நான் அழுதுட்டு போவேன். 3 சுற்றி சுற்றி வரணும். ஒன்று 2 3 4 இன்னும் 2 பேர். 2 பேரும் எந்திரிச்சு வாங்க. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். வாங்க எந்திரிச்சு. தலைமையில் போட்டுக்கணும். சரி பாசாமி நினைச்சிட்டு வரணும். ஒருத்தருக்கு முட்டாத ஆள் வரணும். அண்ணம்மார் வடுகளத்தை கண்டதும் பூக்களத்தை அருக்காணி தங்கத்துக்கு மனசு வந்து பங்க என்னவதும் அழுதுவாரா. ஐயோ அண்ணா அண்ணா இன்னைக்கு நீங்க சிறுவாளே. அண்ணா நீங்க 2 முன்வாளே. அண்ணா நீங்க மலச்சோடி அருங்கிலியம்மை கோதி. அண்ணா அண்ணா நீங்க ஓணத்து சிறுவாளே. அண்ணா நீங்க ஓணம் உள்ள பூஞ்சோளே. அண்ணா நான் கோலத்து கும்மை கோதி நம்ம கோலத்து கண்ணீர் கோதி. அண்ணா ஐயோ அண்ணா ஐயோ இன்னைக்கு வாழையோ வாழையோ இன்னைக்கு வாழையோ வைக்கும் சட்டி மண்ணே. அண்ணா
இன்னைக்கு வளையலன்னு வளைய விக்கும் செட்டி மண்ணு இன்னைக்கு வாசலில வந்து இருந்தா நான் நேரோட நீக்கி வச்சிரப்பு தள்ளிக்கு அண்ணா நான் வளையலறக்கு முன்பே வேலை செல்லும் முன்பே அந்த வாழைய வித்த சட்டி மண்ணு வண்ணக்காட நீக்கி வச்சிரப்பு தள்ளிக்கு வேலையால இறக்க சொன்ன வாழத்தார கூப்பிடுங்க வாழையால இறக்கறன்னா நான் வளர்த்தார இழந்த வாவி ஐயோ அண்ணா நான் வளர்த்தார இழந்த வாவி எனக்கு வளையல இறக்க முன்ன வண்ண மொழி ஒரு முன்ன ஐயோ ஆயா நீ வளர்த்தார தோதரிச்சோ இன்னைக்கு வளர்த்தார தோதரிச்சா அண்ணா இன்னைக்கு வளர்த்தார தோதரிச்சா நீ வளர்த்தார தோதரிச்ச பாவி மகள்னு சொல்லி வளையல இறக்கலையே வண்ண விளக்கூரலையே நான் மறந்துட்டேன் கண்ணீரை சிந்திட்டேன் பொன்னீரு நான் வண்ண நட நீக்கி வச்சிருப்பு தள்ளிக்கு அங்க வண்ண கையும் மேசையிலே நான் வாடி அழுதனுன்னா ஐயோ அண்ணா எம்பரப்பு நீ இருந்தா நீ வண்ண கையும் மோதரத்து இன்னைக்கு வருஷம் ஒரு முத்திரத்து வரவழைச்சு தாரு முன்னே என்று சொல்லி அருக்காணி தங்கம் அண்ணமார் மேலையே தீர்த்த மெரச்சாளா கண்ணே இந்த தண்ணி அப்படியே ஒழுக்கு விட்டுட்டு 3 தடவை சுற்றி வரும் சும்மாண்டு எடுத்துக்கோ வேப்பிலை கையில் வச்சுக்கோ உங்கள் அத்தை பிடிக்க சொல்லிக்கோ அப்படியே பொட்டாட்டம் 3 பொட்டாட்டு விட்டு வரும் ஐயோ இன்னைக்கு போடி போடுகின்னு இன்னைக்கு போடி விற்கும் சட்டி மண்ணு இன்னைக்கு வாசலிலே வந்திறங்கி போடி என்ன நான் போடி இறக்கணும் போடி வேலை சொல்லணும்னு நீ பிறந்தார கூப்பிடுங்க இன்னைக்கு பிறந்தார கூப்பிடுங்க பூடி இறக்குறேன் பூடி வேலை சொல்லுறேன்னு ஆனா பாவி மக கோழி நான் பிறந்தாள் இழந்த வேலை நீ பூடி வேலை சொன்னமுன்னு அந்த பூடி விற்கும் மன்னவனோ பிறந்தார் இழந்தருக்கு பூடி தரையிலே போயிட்டான் நேரம் நான் பொன்னாள் இளம்பரப்பு சிந்திட்டேன் கண்ணீரே போட்டுட்ட பொம்போட்டு எம்பரப்பு முள்ளந்தா அட சாமி உனக்கு கூடி இல்லாட்டி என்ன புறங்கையும் மோதிரத்தை வர வச்சு தாருன்னா அண்ணா இன்னைக்கு மாகாமரம் மேரி இன்னைக்கு மவராசி வாசலிலே மடி போல காய்ச்சி நிக்கிய அண்ணா நான் பிறந்தெடுத்த காயின்னு போய் பொறிச்சுட்டா அந்த பூவுக்கோ அதிகாரி வாசலுக்கோ சிங்காரி இன்னைக்கு பூவுக்கு அதிகாரி வாசலுக்கு சிங்காரி அட வண்ண கை சதிகாரி வந்துட்டாள் என்று சொல்லி இன்னைக்கு வாசல் அடைச்சாளா அண்ணா இன்னைக்கு வாசல் அடைச்சாளா இந்த வண்ணு இருந்தா பாவிமாவோ என்ன வழியிட்டோ தாட்டுனாளா